வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய ஆக்கிரமிப்பிலிருந்து நிறைவு தருவாயில் அமெரிக்கா சற்று முன்னர் டொனால்டு டிரம்பின் அறிவிப்பு. செல்ஃபி புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை. அமெரிக்காவுடன் விரிசல், ஐரோப்பாவுடன் நெருக்கம் காட்டும் பிரித்தானியா. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்தோனேசியாவில் 7.4 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஈரானுக்கு எதிராக பாரிய வெற்றிகளை ஈட்டியுள்ளோம். டொனால்டு டிரம்ப் பெருமிதம். தெற்கு ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல், 5 பேர் காயம். அமெரிக்க மக்களுக்கு ஈரான் ஜனாதிபதி உருக்கமான கடிதம். சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலவரம். தெஹ்ரான் மீது இஸ்ரேலின் பாரிய வான்வெளி தாக்குதல், 400க்கும் அதிகமான இலக்குகள் தகர்ப்பு. எதிர்பார்த்தபடியே அமெரிக்கா தன்னுடைய பல்வேறு ராணுவ நோக்கங்களை நிறைவு செய்யும் தருவாயில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். குறுகிய காலத்துக்குள் அந்த பணியை முடித்து விடுவோம் என்று சூளுரைத்துள்ளார். ஈரான் போர் குறித்து சமீபத்திய தகவல்களை வழங்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க மக்களிடம் விசேட உரையாற்றியுள்ளார். அமெரிக்காவின் மற்றும் உலகின் பாதுகாப்புக்கு எபிக் பியூரி ஏன் அவசியம் என்பதை விளக்கவே இந்த உரையை ஆற்றுவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஒரு முக்கிய உள்நாட்டு பிரச்சனையான பெட்ரோல் விலை உயர்வுக்கு ஈரான் தரப்பின் மீது அவர் பழி சுமத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் ஈரான் போர் சூழலால் உலகளாவிய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானியா இனி ஐரோப்பிய நாடுகளுடன் நெருக்கமான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருப்பதில் கவனம் செலுத்தும் என பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து விடுத்து வரும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் பிரித்தானியா இணைய மறுத்ததால் ஸ்டார்மரை கோழை என்றும் பிரித்தானியாவின் போர்க்கப்பல்களை விளையாட்டு பொருட்கள் என்றும் டிரம்ப் கடுமையாக சாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அரை நூற்றாண்டுக்கு பின்னர் மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஆர்டெமிஸ் விண்கலத்தை புதன்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது. புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பிரம்மாண்டமான SLS ராக்கெட் மூலம் ஓரியன் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் நிலவை நோக்கி பயணத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் வடக்கு மொலுக்கா கடல் பகுதியில் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கம் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியது. இதன் மையப்புள்ளி இந்தோனேசியாவின் டெர்னெட் நகரத்தில் இருந்து மேற்கு வடமேற்கு திசையில் 127 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்க மையப்பகுதியை சுற்றியுள்ள 1000 கிலோமீட்டர் பரப்பளவில், குறிப்பாக இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா கடற்கரை பகுதிகளில் சுனாமி அலைகள் உருவாகும் வாய்ப்புள்ளதாக அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை முறைமை எச்சரித்துள்ளது. மேலும் இந்தோனேசியாவின் சில கடற்கரை பகுதிகளில் கடல் மட்டத்தை விட 0.3 மீட்டர் முதல் 1 மீட்டர் உயரம் வரை அலைகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க படைகள் பாரிய வெற்றிகளை பதிவு செய்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் தற்போதைய நிலை குறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பயங்கரவாதத்துக்கு துணை போகும் உலகின் முதன்மை நாடான ஈரானை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கை ஆரம்பித்து சரியாக 1 மாதம் நிறைவடைகிறது. கடந்த 4 வார கால பகுதியில் அமெரிக்க ஆயுதப்படைகள் போர்க்களத்தில் மிக வேகமான, தீர்க்கமான மற்றும் ஈடு இணையற்ற வெற்றிகளை பெற்றுக் கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தெற்கு ஈரானில் உள்ள மீன்பிடி மற்றும் வர்த்தக துறைமுக முனையங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. குறிப்பாக ஹார்முஸ்கான் மாகாண துணை ஆளுநரை மேற்கோள் காட்டி தஸ்னீம் செய்தி நிறுவனம் இதை தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு உலக்கான இடங்கள் கெஸ்ட் தீவில் உள்ள தோஹா மீன்பிடி முனையம் மற்றும் பண்டார் ஜாரக் பகுதியில் உள்ள மீன்பிடி வர்த்தக முனையம் ஆகியவையே இந்த தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் 5 பேர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் தீவிரமாக்கிய நிலையில் சர்வதேச சந்தையில் தங்கம், வெள்ளி மற்றும் மசகு எண்ணெய் விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகின்றன. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டு $4,780 விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலையும் அதிகரித்து $75.4 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் போர் நிறுத்த கோரிக்கை குறித்த கூற்றுக்களை மறுத்துள்ள ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷக்கியான் அமெரிக்க மக்களுக்கு நேரடியாக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். குறிப்பாக ஈரான் ஒருபோதும் பிற நாடுகள் மீது போர் தொடுக்கும் ஆக்கிரமிப்பு எண்ணம் கொண்ட
நாடு அல்ல என்பதை பெஷேக்கியான் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா உருவாகுவதற்கு முன்பிருந்து ஈரான் எந்தவொரு வெளிநாட்டின் மீதும் தானாக முன்வந்து போரை தொடங்கியதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பிராந்தியத்துக்கு ஈரான் அச்சுறுத்தல் என்பது போன்ற தோற்றம் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதாகவும் ஈரான் மீதான ஆக்கிரமிப்பை இது நியாயப்படுத்துவதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய்யான பிம்பம் என்றும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா தற்போது இஸ்ரேலுக்காக ஒரு நிழல் போரை முன்னெடுத்து வருவது ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மை என்றும் விவரித்தார். பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளின் அச்சுறுத்தல் மிக்க பிரசன்னம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் தனது நாட்டை பாதுகாப்பதற்கும் அதற்காக ஆயுதங்களை உருவாக்குவதற்கும் ஈரானுக்கு முழு உரிமை உண்டு என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஈரான் ஒரு நட்பு நாடு என்பதையும் தற்போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் அனைத்தும் வரும் தற்காப்பு முயற்சிகளை என்பதை அமெரிக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டார். ஜனாதிபதி டிரம்பை விடுத்து நேரடியாக அமெரிக்க மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியுள்ளமை ராஜதந்திர ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து 400க்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானிய ஆட்சியின் உட்கட்டமைப்புகளுக்கு எதிராக 650 வெடிமருந்துகளை பயன்படுத்தி 400க்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களை இஸ்ரேலிய வான்படை மேற்கொண்டு வருகிறது. ஈரானிய தலைநகரின் மையப்பகுதியில் உள்ள பல இடங்களை இலக்கு வைத்து நேற்று இரவு பாரியளவிலான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த தாக்குதல்களில் சுமார் 15 ஆயுத உற்பத்தி நிலையங்கள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் உரிமை கோருகிறது. இதில் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய ஒரு மத்திய வளாகம் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அது தொடர்பான செல்ஃபி புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது திருடர்கள் வீடுகளை குறிவைக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ புட்லர் தெரிவித்தார். விடுமுறையை கழிக்க வெளியிடங்களுக்கு செல்வோர் அந்த இடங்களை புகைப்படங்களாக சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் திருடர்கள் வீடுகளுக்கு நுழைந்து கொள்ளையில் ஈடுபடுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பக்ரைனில் அமைந்துள்ள அமேசான் நிறுவனத்தின் கிளவுட் கம்ப்யூட்டிங் கட்டமைப்பு பலத்த சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகமான பைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பக்ரைனின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான பாட்டெல்கோ வளாகத்தில் அமைந்துள்ள அமேசானின் தரவு மையங்களே இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. பக்ரைன் உள்நாட்டு அமைச்சு விடுத்துள்ள செய்தியில் ஈரானின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையால் ஒரு நிறுவனத்தின் வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதனை காவல்துறையின் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் அணைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் புரட்சிகர ராணுவ குழு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமேசான் மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது பக்ரைனில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து புதன்கிழமை முன்னெடுத்த வான்வெளி தாக்குதல்களில் தெஹ்ரானில் அமைந்துள்ள முன்னாள் அமெரிக்க தூதரக கட்டடம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்களின் போது தூதரக வளாகத்தின் வெளிப்புற சுவர்கள் பலத்த சேதமடைந்துள்ளதாக AFP செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டு ஈரான் புரட்சியின் போது இத்தூதரகம் முற்றுகையிடப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் 444 நாட்கள் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே 4 தசாப்தங்களுக்கு மேலாக தூதரக உறவுகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் அமெரிக்க தூதரகமாக செயற்பட்ட இந்த கட்டடம் தற்போது ஈரானில் ஒரு அருங்காட்சியகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஈரான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதை தடுப்பதிலேயே இஸ்ரேலிய அரசாங்கம் தற்போது தனது முழு கவனத்தையும் செலுத்தி வருகின்றமை அதன் நன்மைய நடவடிக்கைகள் மூலம் புலனாகிறது. இதனை அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவிப்பதற்கு முன்னதாக ஈரானுக்கு கூடியவரை அதிகபட்ச சேதத்தை விளைவிப்பதையே இஸ்ரேலிய அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஈரானிய ஆட்சியை கவிழ்த்து அங்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசாங்கத்தை நிறுவ முயற்சி தோல்வியடைந்துள்ள நிலையில் ஈரான் மீண்டும் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பலமடைவதை தடுத்து நிறுத்துவதில் இஸ்ரேல் கவனம் செலுத்தி வருகிறது. போர் முடிவுக்கு வந்த பின்னரும் ஈரானில் உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீண்டும் ஒருங்கிணையாமல் சிதறுண்டு போவதையே இஸ்ரேலிய அரசாங்கம்
தனது பாதுகாப்பு நலன்களுக்கு சாதகமான ஒன்றாக கருதுகின்றது என்றும் அல் ஜசீரா கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக உலகின் 1/5 எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள பாரிய எரிசக்தி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உலக நாடுகள் மாற்று வழிகளை தீவிரமாக தேடி வருகின்றன. எரிசக்தி தேவையை உடனடியாக பூர்த்தி செய்ய பல ஆசிய நாடுகள் தற்போது நிலக்கரியை நோக்கி திரும்பியுள்ளன. இதன் காரணமாக முன்னதாக மூடப்பட்டிருந்த நிலக்கரி ஆலைகள் மீண்டும் திறக்கப்படுவதுடன் உற்பத்தியை விரைவுபடுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உலகின் பல பகுதிகளில் தற்போது சூரிய சக்தி மிகவும் மலிவான மின்சார வடிவமாக உருவெடுத்துள்ளது. இதனால் பல நாடுகள் சூரிய சக்தியை நோக்கி திரும்ப விரும்புகின்றன. இது சர்வதேச அளவில் பசுமை ஆற்றல் மாற்றத்தில் ஒருவித இழுபறியை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை விவகாரம் நீடிக்கும் பட்சத்தில் உலகளாவிய எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நாடுகள் தங்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள பல்வேறு மாற்று வழிகளை ஆராய்ந்து வரும் நிலையில் இது உலக பொருளாதாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஈரான் போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக உலகளாவிய விநியோக சங்கிலிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இது எரிசக்தி அதிர்ச்சியை தாண்டி தற்போது உலகளாவிய உணவு பாதுகாப்புக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இதன் விளைவாக கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதோடு தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் முதல் சில்லறை விற்பனை நிலையங்களில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தினதும் விலைகளும் சடதியாக உயர்ந்துள்ளன. அதிகரித்து வரும் உணவு, எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் காரணமாக மேலதிகமாக 45 மில்லியன் மக்கள் கடுமையான பட்டினி நிலைக்கு தள்ளப்படும். ஈரான் மோதல் நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் உலகெங்கிலும் உள்ள வணிகங்கள் மற்றும் நுகர்வோர் மீதான அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே செல்லும். எரிசக்தி விநியோக தடையால் ஏற்கனவே நிலைகுலைந்துள்ள உலக பொருளாதாரம் தற்போது அடிப்படை தேவையான உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தினால் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட்டு இந்த விநியோக தடைகளை நீக்க தவறினால் இது ஒரு பாரிய மனிதாபிமான பேரழிவுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரான் ஒரு இணக்கப்பாட்டுக்கு முன்வராவிட்டால் அந்நாட்டின் மின் உற்பத்தி உட்கட்டமைப்புகள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் தற்போதைய நிலை குறித்து கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. அநேகமாக இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ட்ரம்ப் விடுத்துள்ள இந்த அதிரடி அறிவிப்பு சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.